வெள்ளி மனவாளா செந்தூர் வடி முருகா முருகா மால் மருகா மாயனைக்கு திருமுருகா தேவர்களை அடிமையாக்கி தெய்வானையை மனமுடி திருச்செந்தூர் அமர்ந்தோர் செந்தூர் வடிவேல் முருகா முருகா நெஞ்சிலேயும் நாவிலேயும் நாவிலேயோ நினைவருள வியானும் ஐயா எனக்கு நினைவருள ஐயா மாணிக்க கையிலைக்குள்ள எங்க மாயாண்டி சொடலை தானே என் மையானம் கொல்ல போட்டு மாணிக்க கைலாசம் வந்ததால மாணிக்க கையிலைக்குள்ள மாமிஜத்த கலந்தார சைவ நல்ல கையிலுக்குள்ள சாமியான சுடல தெய்வம் சவப்பால கலப்ப மாயாண்டி மதி கொழுந்து மையானம் போனதால மணிக்க கைலாசம் ஆகாதுன்னு ஆண்ட வெஞ்சொடலையத்தான் ஆதிவெள்ளி கையிலையிலே ஆண்டவன் மாயாண்டி சொடலைய மாணிக்க கையிலைக்குள் மாமிசத்தை கலந்தா சைவ கையிலைக்குள்ளே ஜவப்பாலை கலந்ததால ஆதிவெள்ளி கைலாசம் ஆகாது என்று ஆண்டவன் மாயாண்டிக்கு ஆதிவெள்ளி கையிலையில கைலாச வாசலில் அந்த கையில நிலையம் போட்டு கடவுளான சொடலையும் தான் அந்த சத்திவன் இடமதில கனகவர வாங்குவாரா கனகவர வாங்கி கொண்டு சொடலை கையில விட்டு கிளம்பி வாரா வார வாங்கி கொண்டே ஆதி கையிலை விட்டு கிளம்புவார் எங்க கடவுளான சுடலதான் மாயாண்டி மாசுடலை மாணிக்க கையிலை விட்டு தருணசங்கிலி பாதகூடி பாரா மைப்பாரா சொலையா பேர் வெட்ட தேஜம் விட்டு கையிலைக்கு அடுத்ததாலோ கையிலைக்கு அடுத்ததாலோ அந்த மக்கம்பள்ளி வாசல் வாரா ஆதிவெள்ளி கைலாசத்திலே அம்மையப்பரிடத்திலே ஆக்கு வரம் அழிக்கு வரம் கொள்ளு வரம் எள்ளு வரம் வாங்கி இப்படி கோடி வரங்கள் எல்லாம் வாங்கி என் கடவுளான மாயாண்டி சொடலை கையிலைக்கு அடுத்த தளமான தண்ணி ஊத்தி விளக்கறியும் மக்கம்பள்ளி வாசலில என் மகதி மொய்தீனாண்டவர் சன்னதியில ஐயாவான மாயாண்டி 8 நாளா அட்டகாசம் பண்ணினார். தான் வந்த பெருமைகளை இஸ்லா மக்கள் அறியணும் தெரியணும் என்று என் மாயாண்டி மாசுடலை அந்த மக்கத்து நகரத்தில சுடலை தட்டி அங்க நொறுக்குவாரா தவிடுபடி ஆக்குவாரா இன்னல்கள் பண்ணுவாரா
பண்ணுவாரா இடையூறுகள் நடத்துவாரா நடத்துவாரோ ஆண்டவன் சுடலை தெய்வம் சுடல தெய்வம் எட்டோட 8 நாளா 8 நாளா அரடி 8 நாளோ சுடலை அட்டகாசம் பண்ணுவாரா பண்ணுவாரோ இடையூறு செய்யுவாரா செய்யுவாரோ மக்கத்து நகரத்தில தட்டி நொறுக்குவாரா நொறுக்குவார் உடலை தவிடுபடி ஆக்குவாரா சுடலை தெய்வம் நெஞ்சில அடிப்பாரா பொழுது தப்பி வார வேற பொழுதில அடிப்பாரா ஆண்டவன் மாயாண்டி காலம் தப்பி வார வேற வார கண்ணத்தில் அடிப்பாரா காலம் தப்பி எங்க ஐயாவனமாயாண்டி மக்கத்து நகரத்தில இஸ்லாமிய மக்கள் மேல மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் மாறி மாறி எரியுவாரா ஐயாவனமாயாண்டி அட்டகாசம் பண்ணுவாரா ஐயா பண்ணு ஆதாளி போடுவாரா ஆமையா இப்படியாக மாயாண்டி மாஜுடலை 8 நாள் அட்டகாசம் பண்ண இஸ்லாமிய நகர மக்கள் எல்லாம் ஊருக்கு தலைவரான வாவாலப்பை ஜெவாலப்பை இடத்திலேயும் மயிரன் விஜய் மொட்டலப்பை இடத்திலேயோ ஐயா வாப்பாமார்களே இந்த மக்கத்து நகரத்தில் இப்படி அட்டகாசம் நடக்காதாளி போடுது ஐயா நீங்க இத போய் அறியணும் தெரியணும் காத்தா கருப்பா பேயா பிசாசான்னு தெரிய வேண்டும் கோடாங்கி அடித்து குறிபார்த்து தொலைக்கணும் என்று சொல்ல உடனே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கோடாங்கிய தேடி வாராங்க ஆண்டவன் மாயாண்டி மாசுடலை கோடாங்கி சொருவம் கொண்டு லெப்பமார் இடத்திலே வந்தார். அந்த லெப்பமார் முன்னால் வேண்டிய பொருள்களை கேட்டார். வாடாங்கி அடிக்க வாரம்னு சம்மதித்து ஆண்டவன் மாயாண்டி சுடலை அந்த மக்கத்து நகரத்தில மாயாண்டி மாசுடலை இட்ட பொருள் 21 தொட்ட பொருள் 91 பொருளை எல்லாம் தான் படைத்து கோடாங்கி அடிப்பாரா சுடலை அடிப்பார் குறிவார்த்து சொல்லுவாரா
கருப்பமாரா இது காத்தும் இல்ல கருப்பும் இல்ல அது கடவுள் மகன் குத்தந்தான் எப்ப பேயும் இல்ல பேசாதும் இல்ல பேச்சி மகன் குத்தந்தானே வந்திருக்கும் யாரு நல்ல யாமசாம ஆறு நல்ல ஐயா நிலையங்கட்டு அத்த சாம வந்திருக்கும் தெய்வத்துக்கு பொங்கித்தான் பொறிக்கணுமே படப்பு ஒண்ணு போடணுமே இப்பேற்பட்ட தேவதைக்கு மக்கம்பள்ளி வாசலில நீங்க ரொட்டி சுட்டு படைக்கணுமே பத்தி பொருத்தி வைக்கணுமே நீங்க பாத்திய ஓதணுமே நகர மக்கள் அனைவர்களும் ஆண்டவன் சொடலையத்தா நீங்க அடிபணிந்து வணங்கணுமே ஐயா அடிபணிந்து நீங்க வந்திருக்கும் தேவதைக்கு சந்தன கூடெடுத்து சதுர சுத்தி பார்க்கணுமே இங்க பச்சை கொடி எடுத்து வந்து பவனி சுத்தி பார்க்கணுமே புளிய மரமதியில கெட்டணுமே உங்களோட குளமதியில ஆண் குழந்தை பிறந்ததுன்னா சொடலையோட பேரை சொல்லி சொலைமானு சேட்டு என்ன இங்க சொடலை பேரை கொடுக்கணுமே சொடல பேர அம்மா பார்வதியா ராமன் சொல்லி பாத்திமா பிவி என்று பக்கத்தில கொடுக்கணுமே ஆட்டமென்னு சம்மதித்தா அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஐயா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஐயா ஆண்டவன் மாயாண்டி அங்கிருந்து பயணமாகி ஈசமக மாயாண்டி எங்க வருவாருன்னா கடவுள் மகன் செஞ்சுடல கொல்லங்குச்சி கோழி கூடு கொட்டார கரையதற்கு குமரி பகவதி வாசலுக்கு ஆண்டவன் மாயாண்டி ஐயா மாயான் சொல்லல ஆனந்தமா வாரார மலையாளோ அதனடுவே கொல்லங்குச்சி கோழி கூடு கொட்டார கரையதில குமரி பகவதி வாசலுக்கு ஆண்டவன் சுடலத்தை ஆனந்தமா வந்த போது மலையாளத்தை ஒண்ணு கூடி மங்கையான பகவதிக்கு மாதமுனு திருவிழாவோ வருடம் ஒரு தேரோட்டமோ அங்க பகவதிக்கு நடத்துவாரா பகவதிக்கு நடத்தும் போது தேரோட்டம் நடக்குதையா
எங்க சிவனார் மகன் செஞ்சுடல அவர் உள்ளத்திலே எண்ணுதாரு நாம வந்த புதுமைகால அம்மா பகவதி யாரியனுமே அம்மை பகவதி யார் அந்த மாயோண்டி மாசுடலை அம்மா பகவதியா வாசலில இல்ல இல்ல வேண்டாம் அமர்த்தி போடுங்க இல்ல வெடுக்க வேண்டாம் மைக் போட வேண்டாம் அமர்த்தி போடுங்க போட்டோம் அம்மை பகவதி வாசல்ல ஆமா ஆண்டவன் மாயாண்டி சுடலை சுடலை பகவதியா வாசலிலே நின்று கொண்டு அம்மையோ நாம வந்த புதுவே அம்மா பகவதி அறியணும் தெரியணும் வேணுமென்னே ஐயாவான மாயாண்டி சுடல சுடலை தட்டி எங்க நொறுக்குவாரா தட்டி நொறுக்குவாரா தவிடு பொடி ஆக்குவாரா வேலை தப்பி வார வேற வருமத்தில அடிப்பாரா பொழுது தப்பி வார வேற சுடலை பொழுதியில அடிப்பாரா யாரை அங்க நிறுத்துவாரா யாரடத்த அப்பாரா பாலக்கார மாயாண்டி பாவுரத்தை இழிப்பாரா கொடிமரத்தை பிடுங்குவாரா ஆண்டவன் மாயாண்டி மலையாளத்து மக்களைத்தான் எத்தி வெட்டி பிடிப்பவர வெட்டி ரெட்டி அடிப்பாரா பூஜை செய்யும் பூசாரிய பொழுதியில அடிப்பாரா இப்படி அட்டகாசம் நடக்கும் போது ஆதாளி நடக்கும் போது மலையாளத்து மக்கள் எல்லாம் தேர இழுத்து தெருவில் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுதாங்க ஓடத பிடிக்காங்க ஆமா அடி பொறுக்க முடியாம மாயாண்டி அடிக்க யாரு பிழைக்க தப்பிக்க முடியாது அடிக்க பிள்ளை பிழைக்குமா பிழைக்காது ஐயா ஆண்டவன் சுடலையுடைய அடி பொறுக்க முடியாம அவங்க வீட்டுல வந்து ஒளியுதாங்க தேர இழுத்து தெருவில் விட்டாங்க அம்மா பகவதி தேரில இருந்துகிட்டு பாக்கா என்னடா இதனால இல்லாத திருநாள இன்னைக்கு இப்படி ஒரு சங்கடம் நடக்க இந்த அம்பிகையால பகவதியா ஐயோ தேரில இருந்தவ தேர விட்டு இறங்குனா எங்க ஆண்டவன் சுடலையை கண்ட பகவதியா யாரடவோ எவரடவோ எங்கிருந்து எங்கு வந்த அம்மா யாரு அப்பா யாரு நீ அந்நிய நாடு வந்ததென்ன பகவதியா கேட்ட போது எங்க ஆண்டவன் சொல்லலதானே அம்மா பகவதியா இடமதியில எங்க சொல்லலத்தை கொஞ்சம் சொல்லுவாரா எந்தாய பகவதிய சொடர் ஒளிவில் பிறந்தவன் தான் என் பெயரு சொடலை அம்மா மணி விளக்கில் பிறந்ததால மாயாண்டி மதி கொழுந்தே முண்டமாக பிறந்ததால
என் பெயர் சத்ராதி முண்டசாமி. பிறந்ததாலே சக்கராரி முண்டசாமியே. அம்மா பிறந்ததெல்லாம் கைலாசோ, வளர்ந்ததெல்லாம் தில்லைவானோ. என்ன பெற்றாள பார்வதியா, எனக்கு பேர் கொடுத்தார் பரமசிவா. என்ன வளர்த்தாளே வனப்பேட்டி. கைலாசத்திலே மாண்டபினத்தை கொள்ளை போட்டு மாணிக்க கைலாசம் போனதுனால மாணிக்க கைலாசம் ஆகாது என்று ஐயோ எங்க அப்பா ஆண்டவனும் எங்க அம்மாளான ஆதி பராசக்தியும் ஆதி கையில விட்டு என அனுப்பி வைத்தார்கள். உன்னுடைய வாசலுக்கு உனக்கு மகனா வந்திருக்கேனே அப்படின்னு அம்மா பகவதி இடத்திலே ஆண்டவன் சுடலை சொல்ல என் மகனை சுடல ஐயா பார்வதிக்கு மகனை ஆனா பகவதிக்கு மகன் தானேடா ஈஸ்வரிக்கு மகனை ஆனா எந்தனுக்கு மகன் தானேடா நீ வந்த மகன் போக வேண்டாம் ஐயா சுடலா ஐயா வாசலில இருமகனே அந்த மகன் போக வேண்டாம் வாசலில இருமகனே எப்ப தாய்க்கு தலைமகனா சுடல நீயும் இருந்த போதும் ஏ ஐயா சுடல ஏ மயாண்டி என் வாசலில நீ இருந்தா போதும் என் வாசல் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அம்மா வாசத்துல நீ அருமமா இருந்தாலே இந்த அம்மா வாசல்லாம் நிறைஞ்சிருக்குண்டா ஐயா. இருக்குமப்பா. அதனால என் வாசல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்டாள். பகவதி கேட்கவே எனக்கு 21 நிலையை எண்ணி கொடுக்கணும் அம்மா. அது மட்டும் காணாது. என்னப்பா வேணும்? வாரத்துல 2 நாள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மா மையானம் போவேன். எனக்கு மையானம் போவதற்கு மாதா வரம் கொடுக்கணும். பெற்ற நிலையங்களும் வாக்கு வரம் கொடுத்தையானா உன்னுடைய வாசலில மாயாண்டி சுடல நானும் அம்மாவோட வாசலில ஐயா வாசலில சுடல அருங்கொழுவா இருப்பேன் அம்மா அம்மாவோட வாசலில அப்ப ஈஸ்வரி பகவதியா ஈச மகன் 21 நிலையம் அது இளைய நம கொடுப்பாளா பாவுரத்தில் ஒரு நிலையம் வடிமரத்தில் மறுநிலையம் வெப்பக்குள ஒரு நிலையோ யாரடியில் மறுநிலையோ மாயாண்டி சுடலைக்குத்தான் மடப்பள்ளியில் ஒரு நிலையோ பக்கத்தில ஒரு நிலையோ வடக்கு வாச ஒரு நிலையோ தெற்கு வாச ஒரு நிலையோ இப்படி அம்மா பகவதி 20 நிலையத்தை இணையமா கொடுத்தாள். 21வது நிலையை எங்க கொடுக்க போறா தெரியுமா? அதே தெற்கு மேட்டு கலிங்கலில இருவாட்டி முடதிலே உத்தப்பன பக்கத்தில அண்ணும் மனம் முள்ளுங்காசு யாழுகிறாரே திரவியந்தான் அம்மா பகவதிக்கு இருக்குதையா ஏ திரவியந்தான் எம்மகனை சொல்லலா ஐயா
நாளிங்களில ஏழு கிடார திரவியத்தை கட்டு நல்ல காவலாக காவல் செய்து வரணும் அப்பா. சொல்லல அம்மாளுக்கு ஏழு கிடாரம் திரவியம் இருக்கு. முன்னோர்கள் மூடி வைத்த திரவியம் அனந்தராயன் கலிப்பணம் இப்பேற்பட்ட ஏழு கிடார திரவியத்தை கட்டும் காவலுமாக கட்டி மகனி காத்து கொடுக்க வேண்டும். அம்மா பகவதி சொல்லவும் மாயாண்டி சொல்லலாம் ஆட்டு மணி சம்மதித்து அந்த ஒத்த பண பக்கத்துல ஏழு கிடார திரவியத்தை எங்க மாயாண்டி மாசுடலை அந்த ஏழு கிடார திரவியத்தை காத்துவாரா அந்த மாயாண்டி சுடலையுடைய காவலில ஆகமந்து பறக்காது குருவிலாந்தாது அட்டமது சுளிக்காது அதல் காத்து வீசாது உள்ள வந்து பறக்காது அங்க பறக்காது அங்க குருவிலாந்தாது உள்ள வந்து அங்க ஊக்குருவிலாந்தாது தெய்வம் காத்துவாரா மாயாண்டி காவலில ஆகாத காலந்தானே அமலுகேடு வருகுதையா கொல்லாத காலந்தானே சொல்லாம வருகுதையா நாடான நாடுதான் நாவலர்கள் புகழும் நாடு நந்தம் புனல் ஊரதியில நாலு சாதி தெருவு உண்டு நாலு சாதி தெருவிலையோ 4000 புலைய உண்டு 4000 புலையனுக்கோ நாட்டாம பெரும்புலைய நாட்டாம ஐயாயிரம் பொலையமங்காளி பெரும்போலைய 5000 பொலையனு அண்ணாவி பெரும்போலைய பொலையனே கோணாவி பெரும்போலைய 3000 பொலையனுக்கோ பங்காளி பெரும்புலைய தாலி நல்ல பொலையங்கிட்ட மைய உண்டு சிமிழு உண்டு மாந்தீரையாடு உண்டு அப்பேற்பட்ட பொலையங்கிட்ட மைய சிமிழு மாந்திரையாடு யாடு அவன் எந்த நேரம் பார்த்தாலும் மை இல்லாம இருக்கவே மாட்டான் கரித்தொழில் படிச்சவன் கரித்தொழில படிச்சா அந்த உலகத்துல வாழ முடியுமா? முடியாதுல்ல. கரித்தொழில எடுத்தவன் கட்டமண்ணா போயிருவான். ஆமா. அப்பேற்பட்ட காளி புலையங்கிட்ட நந்தமணல் ஒரு 4 ஜாதி தெருவில அப்பேற்பட்ட காளி புலையங்கிட்ட ஐயோ குச்சிக்கு தாயணி வைப்பான் புரிதமைய கையில எடுப்பான் மச்சிக்கு அணி வைப்பான் மாரணம் மையெடுப்பான் பரனுக்கு அணி வைப்பான் அந்த பெரும்புலைய பாதாள மையெடுப்பான் அணி வைப்பான் மையெடுப்பாரே நல்ல பொலையங்கிட்ட கூடு விட்டு கூடு பாயும் வரடி வித்த பாடம் உண்டு அப்பேர் வெட்ட பொலையங்கிட்ட
காதவழி சொலவு தட்டி பறக்க வைப்பான் பறக்க வைப்பான் பறக்க வைப்பான் தொண்ணூத்து காதவழி காதவழி பறக்க வைப்பான் தொண்ணூத்து காதவழி பெற்ற மாரணம் ஐயோடு மகிமையா வாழ்ந்தான் காளிப்புளைய ஐயோ அவன் பொண்டாட்டி பேரு பொலக்கொடியா பொலக்கொடியா நேர்ந்து தவச்சிருந்து நெய்யா விளக்கரிச்சு அந்த பிளவக்கல் எசக்கியம்மாள் அருளால ஒரு பெண்மகளை பெற்றான் பெற்றெடுத்தாள் ஆமா பெற்ற மகளுக்கு மாவுசைக்கு என்று மகளுக்கு பெயர் கொடுத்தான் பெயர் கொடுத்தார் அப்பேர் பெற்ற அழகு திருமகளான மாவுசைக்கு ஐயோ அவன் 3 வயதிலே மொட்டையிட்டு காது குத்தி கடுக்கமிட்டு அழகு பார்த்தான் போலைய 6 வயதுக்குள்ளே படியாத பாடங்களை படிக்க வச்சான் போலைய 16 வயதில ஐயோ பழைய மகளான மாவுசைக்கு ஊத்தால நிறைஞ்சாலே உற்பவதி பெண்ணும் மானா அப்பேற்பட்ட மகளுக்கு தான் தலைக்கு தண்ணி ஊத்துவானா சடங்கு முறை கழிப்பானோ ஓட்டுவானாளுக்கு சடங்கு முறை கழிப்பானா ஆனாலே மாவுசைக்கு பெண் கொடியா போத்திருக்கும் நாளையில பெண்ணுக்கான பெண்ணழகு பேட நல்ல மயிலழகு முன்னழகும் பின்னழகோ முகத்தினோட திருவழகோ 16 அங்களமோ 21 இலட்சணமோ அழகு தீரும் மகளாக அந்த மாவுசைக்கு இருக்காள அழகு திரு மகளாக அந்த மாவுசைக்கு இருக்காள அப்படி போத்திருக்கும் மகளத்தானே பெரும்புலை எங்கண்டுட்டானே தன்னழகு இப்படின்னா தங்க நகை போட்டனுமே பெண்ணழகு இப்படின்னா பொண்ணு நகை போட்டனுமே கையில காசும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல மகளுடைய அழக பொழையம் பார்த்தான் அழகும் அமிஷமும் 16 அங்கலம் 21 லட்சணம் இருந்திய பெண் அழகுல இருக்காள் பேர்பட்ட அழக கண்டு காளி பொழையனை மெய்மறந்து நிக்காமையோ மக அழகு அப்படி இல்ல அழகுன்னா அழகு அந்த அழகு நிறைந்த பெண்ணை காளி பொழையன் கண்டு இந்த மகளுக்கு தன்னழகு இப்படி இருந்தா தங்க நகை போட்டுனா இவ என்ன அழகுல இருப்பா பெண்ணழகு இப்படின்னா அவளுக்கு பொண்ணு நகை போட்டுன்னா என்ன அழகுல இருப்பா உடனே தம்பி மேல கூப்பிட்டா ஏ வரிப்புலையா ஏ கொடிப்புலையா அண்ணங்காளி வரிப்புலையா எல்லாரும் வாங்கப்பா மகளுடைய அழகுக்கு தகுந்த தங்க நகை போட்டனுமே கையில காசு இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல வட்டிக்கு பணங்க கூட்டா கூட யாரும் தரமாட்டாங்க நம்மகிட்ட இருக்க மையம் ஆந்திரத்துக்கு இந்த நந்தமணல் ஊரே நடுநடுங்குது அதனால நம்ம மகளுக்கு தங்க நகை போட்டணும் தன்னழக பார்க்கணும் மாரண மைய போட்டு பாருன்னா மாரண மையில எங்க தெரியுமா கொட்டார கரையில ஒத்தப்பன பக்கத்துல 7 கடாரம் திரவியம் தெரியுது அந்த 7 கடாரம் திரவியத்துல பொல்லாத சுழல காவல் இருக்கதையும் பார்த்தான் இத கண்ட பொழைய இந்த சுழலைக்கு படுவச்சு பார்த்து இவர் மையானம் போறதையும் மையில பார்த்தான் இந்த ஆண்டவன் சுழலைக்கு குண்டாலூர் மையானத்தை பிறவி செய்தான் அங்க ஒரு குறுங்கோடி ஆட்சியால் பிணமிறந்து வேகும்படி ஏவல் செய்தான் எங்க மாயாண்டி மாசுடலை அவர் உள்ளத்தில நினைக்காரு நம்ம வந்து வெகு நாளாச்சு 12 வருடமாச்சு
புண்ணு நமக்கு பதக்கி போச்சு உடலி எல்லாம் நம்ம பூசை சோறு தின்னதாலே நமக்கு பூதிச்சு போச்சு உடலி எல்லாம் நம்ம மையானம் போகணுமே நம்ம மாண்டவீனம் திங்கணுமே நம்ம இடுகாடு போகணுமே எனக்கு இறந்த வீணம் திங்கணுமே இடுகாடு போகணுமே எனக்கு இறந்த வீணம் திங்கணுமே ஆண்டவன் சொல்லலதான் அம்மாவுக்கு தெரியாம மேல கச்ச கேட்டி அருங்கச்ச சுங்கல் வெட்டு தட்டித்தான் வரைஞ்சு கேட்டி தாமரப்பு சுங்கல் வெட்டு கண்டம் ஐயோனோ குண்டாலூர் மையானோ எங்க சொடல தெய்வம் வாரார குண்டாலூர் சொடல தெய்வம் வாராரே ஐயா பொதி மாட்டை பத்தி கொண்டு அந்த பெருங்குளையம் வருவானா அந்த சொடலை இல்ல நேரம் போல அந்த திரவியத்தை கொல்ல போட அந்த பொலையனு வந்த போது அம்மாளான பகவதிக்கு அவன் 21 விலங்கெடுத்து காளி பெரும்புளைய அவனுக்கு இணையனமா பூட்டுவானா இணையனமா அம்மா பகவதிக்கு விலங்கு போட்டான் ஏழுகளார தெரிவித்த அள்ளி அள்ளி கொல்ல போட்டான் காத்தரத்து மாட்டுக்கு காப்பொதி பொதியோ அரத்தரத்து மாட்டுக்கு அரப்பொதியோ முழுத்தரத்து மாட்டுக்கு முழுப்பொதி ஒட்டனமா ஏட்டுனா பொதி மாட்டை பத்திக்கிட்டு அவன் நந்தமனூர் ஊருக்கு வாரான் எங்க மாயாண்டி சொல்லல மையானத்துல கொல்ல ஓட்டு நிக்கவருக்கு இந்த பொலையம் களவாண்டு போறது நாச்சி ஓட்ட அடிக்கி ஆமா கேமராவில படம் போட்டு காட்டின மாதிரியே தெரியுது ஆமா ஆமா வீடியோல நம்ம எப்படி செல்போன்ல வீடியோ பார்க்கோம் அது மாதிரி ஐயா சொல்லலைக்கு ஏ பொலையா நான் இல்லாத நேரத்துல அழிச்சாட்டம் பண்ணுத நீ முன்னால போ உன்னை தவிடியா நான் இல்லாத நேரத்துல வந்து எங்க அம்மாளுக்கு விலங்கு ஓட்டா கொல்ல ஓட்டு போற போடா போ நீ முன்னால போன பின்னால தானே வரப்போற எங்கடா நீ ஒளிய போற எங்கடா போற கிராமசி வீட்டுல கலாண்டு தலையார் வீட்டுக்குள்ள தானே போவேன் அவரான ஒன்ன காட்டி கொடுக்க போறாரு அதனால நீ எங்க போனாலும் ஒன்ன நான் விட மாட்டேன் ஆமா அப்படின்னு ஐயா மாயாண்டி சொல்லலாம் மையானத்துல இருந்து சுடுவாட்டு சாம்பல் அள்ளிட்டு வந்தார் அம்மா பகவதி அம்மா எம்மான்னு கூப்பிட அவன் எங்க பேச அவன் தான் வாப்புட்டு போட்டானே மூச்சு மில்ல பேச்சு மில்லையோ இப்ப மூச்சு திறக்கு உடற்காட்சியுமே மூச்சு வருது ஆமா பட்டினி போடும்போது உலயம் போட்ட விலங்கெல்லாம் சல்லியான்னு அப்பதான் மாயாண்டி சொல்லல கிட்ட என்ன நினைக்கிறா என் மகன சொல்லல ஐயா நீ இதுவரைக்கும் எங்க போன திறமையான காவல் எல்லாம் சீரழிஞ்சி போச்சுதேடா மாயாண்டி இதுவரைக்கும் எங்கடா போன எங்கப்பா போன திறமையான காவலெல்லாம் இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சடா காட்டும் தானே குழஞ்சு போச்சூதேடோ அழிஞ்சு போச்சு
போச்சே அழிஞ்சு போச்சே பகவதியா சொன்ன போது சொடல தெய்வம் சொல்லுவாரா சொல்லுவார பகவதிய பகவதியே களவு செய்த பொலையனத்தான் கருவறுத்துவாரே அம்மா